துலாம் ஒரு அபாயம் நெருங்கிடுச்சு. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாட்கள் எதுலலாம் கவனம் தேவை, எந்தெந்த விஷயங்கள் நீங்க கவனக்குறைவா இருந்தா பிரச்சனைகள் வரும், இதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை இன்னமும் நீங்க கொடுக்காமலே இருக்கீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நியாயமா இருக்கா? துளாராசியில பிறந்துட்டு நியாயத்தை கடைபிடிக்க வேணாமா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். துளாராசி காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த துளாராசி. என்னங்க அபாயம் வந்துருச்சு? உங்களுக்கு அபாயமா இல்ல உங்களை நெருங்குறவங்களுக்கு அபாயமா? ஏன்னா இந்த துளாராசிலதான் சனி பகவான் உச்சம் அடைகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா துலாம் அப்படின்றது காலச்சக்கரத்துடைய 7, எல்லாருக்குமே அது தெரியும். ஏன் சனி இங்க உச்சம் ஆறாரு அப்படின்னா, இந்த சிம்பிள் பாருங்க, தராசு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த சிம்பிள் 2 இடத்துல நீங்க பிரதானமா பார்க்கலாம். ஒண்ணு கோர்ட்ல பார்க்கலாம், இன்னொன்னு பிசினஸ்ல பார்க்கலாம். பிசினஸ்னா மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க பார்க்கலாம், வியாபாரம் பண்ற இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், கோர்ட்ல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு ராசி என்பது துலாம். இரு தரப்பினரையும் இடையில ஒரு சமாதானத்தை படுத்தி வைக்கிறதும் இந்த துலாம் தான். நியாயத்தை வழங்குறதும் இந்த துலாம் தான். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் இந்த துலாம் தான். இந்த துளாராசிக்காரங்களோட நீங்க பழகி பார்த்தீங்கன்னாலே தெரியும். யாராவது இவங்களுக்கு தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா சனி பகவானே உச்சம் இல்லையா? சனிதன கர்மகாரகன். அப்ப அதே மாதிரி தானே துளாராசியில இருக்கவங்களும் இருப்பாங்க. நீ தப்பு பண்றன்னா நிச்சயமா இதை நீ அனுபவி. அந்த அளவுக்கு ஒண்ணும் இவங்க மீனராசி மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, இரக்கம் கிடையாது. இரக்கம் இருக்கு, பட் சனியோட காரகத்துவம் இங்க அதிகமா இருக்கிறதுனால முதல்ல அந்த தப்ப கண்டுபிடிச்சு அதை கண்டிக்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க. அதே மாதிரி நியாயத்தை வழங்குற ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த ராசிக்கு சொந்தக்காரரான சனிதான் இப்ப 138 நாட்கள் வக்ரமாறாரு. அதை எங்கிருந்து வக்ரமாறு? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமாறாரு. நியாயமா? சனி பகவானுக்கு நியாயமா இதெல்லாம்? 6 என்பது வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி ஸ்தானம், சட்ட சிக்கல். துளாராசிக்கு கடந்த மாதங்களா இல்ல வருடங்களா சட்ட ரீதியான பிரச்சனைகள் நாங்க ஆன்கோயிங் போயிட்டு தான் வரம் இருக்கு. வீடு சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் போட்டோம் இழுத்துக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத வண்டியில நான் கொண்டு போயிட்டு நான் பாட்டு சும்மா ஓரமா தான் போயிட்டு இருந்தேன், இடிச்சா என் மேல கேச போடுறான் மேடம். என்ன பண்றது? இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் கேஸ் இருக்கு, உங்களை வம்பு இழுக்கிறாங்க, பகையாக்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் இந்த 138 நாட்கள், அதாவது இந்த ஜூலை 27 இருந்து டிசம்பர் மாசம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல் இருந்து முதல்ல உங்களை வெளியேற்றி வருவாரு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா சனி 4 கூடியவன் 5 கூடியவன். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகன, சுகஸ்தானம். சோ அப்போ சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர்றது, இல்ல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா தாய் வழி சொத்து, எஸ்பெஷலி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அம்மா வழி சொத்துக்கள் வித்தே போகாம பல பேருக்கு இருக்கும். பாருங்க, உங்க அம்மாவோட சொத்து தான் பூர்வீகத்துல இருக்கும், யாருமே வாங்க மாட்டாங்க, விற்கவும் விற்காது. இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. பூர்வீக சொத்துல இருந்து ஒரு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. வீடு வாங்கவோ விற்கவோ இந்த ஒரு 138 நாட்கள் அருமையா இருக்கு. ஏன் சொல்றேன்னா சனியோட பார்வை பலத்தை வச்சுதான் சொல்றேன். இப்ப நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். சனி வக்ர பயிற்சி ஆக போறாரு, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பார்வை எங்கெல்லாம் விழுது நல்லா கவனமா பாருங்க. 8ஆம் வீட்டுல விழுது, அதே மாதிரி 12ஆம் வீட்டுல விழுது, அதே மாதிரி 3ஆம் வீட்டுல விழுது. 8 இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள், லெகசி, ஜாயிண்ட் அசட் இருக்கவங்களுடைய அந்த ஜாயிண்ட் சொத்துக்கள் எல்லாமே 8. 12ஆம் வீடு டிராவல் பண்ணி போறது, 3ஆம் வீடு அதுக்கான முயற்சி எடுக்கிறது. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு 4-5 மாசமானது பூர்வீக சொத்துக்களை விற்கிறதுக்கு முழு முயற்சி நீங்க போட்டீங்கன்னா டெஃபினட்டா வித்துருவீங்க. அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. ஆனா யாருக்கும் கொடுக்காததான் உங்களுக்கு ஏதோ புதுசா கொடுக்குறாரு. யாருக்குமே இதெல்லாம் செய்யறது கிடையாது அவரு.
உங்களுக்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பண்ணுங்க, தைரியமா இறங்கி பண்ணுங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், லேண்டு, இதுலலாம் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காரகத்துவ அடிப்படையில நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல அது சார்ந்து இருக்க துறைகள்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு 4 மாச காலகட்டம். பணமழை உங்க காட்டுல தாங்க. நான் சும்மா சொல்லலைங்க, தயவு செஞ்சு சும்மா சொல்றேன்னு மட்டும் நம்பி இந்த வீடியோ பார்க்காதீங்க. நிஜமா தான் சொல்றேன், உங்களுக்கு லேண்ட், ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ உச்சத்துல இருக்காரு. ரொம்ப பாசிட்டிவா கடகராசியில, அதுவும் சனியோட நட்சத்திரமான பூசத்துல கடந்துட்டு இருக்காரு. பூசம் ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு நட்சத்திரம், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம், ரொம்ப சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூசம் சனி. உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் சனி தான், அது உங்களுக்கே தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ இந்த காலகட்டம் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சட்ட ரீதியா சட்ட சிக்கல்கள், இல்ல உங்களுக்கு ஆப்போனன்ட்ல இருப்பாங்கல்ல உங்க எதிரிகளுக்கு எல்லாம் இப்ப அபாய மணி அடிச்சிருச்சு. என்ன மணி? எதிரிகளுக்கு அபாய மணி அடிச்சிருச்சு. சோ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற எதிரிகள் யாரா இருந்தாலும் ஓட விரட்டி அடிக்க போறாரு சனி இந்த 4 மாசம். சோ அவங்களுக்கு இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு கிடையாது. உங்களால அவங்க இப்ப ஓட போறாங்க. அதனால தைரியமா இந்த டைம்ல நீங்க லீகல் இஷ்யூஸ் ஏதாவது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை எடுத்து முன்னாடி வைங்க. உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் சனி எடுத்து, உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா, துலாம் பக்கம் நியாயம் இருக்கும், 99% நான் உங்க பக்கம் தான் சப்போர்ட். ஆனா ஒரு பக்கம் நம்ம கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சனி கிட்ட கொடுத்துருக்கோம் இல்லையா, சோ அவர் கணக்கு போட்டு சொல்லுவாரு. சோ இந்த 4 மாச கணக்கு உங்களுக்கான கணக்கு தான். அப்ப சட்ட ரீதியா இருக்கக்கூடிய சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமா அவர் சால்வ் பண்ணி உங்களுக்கான பாசிட்டிவ் திங்ஸை சனி பகவான் கொண்டு வருவாரு. அதே மாதிரி குருவன் நல்லா இருக்காரு. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் எவரோ அவருடைய நிலைமை வச்சுதான் பலன்கள் மாறுபடும். ஜோதிடத்துல இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஒரு கிரகம் இருக்கு, ஒரு வீட்டுல இருக்கு, அந்த வீடு கொடுத்த மற்றொரு கிரகம் நல்ல சத்பலம்ல இருக்கா, நல்ல பலத்துல இருக்கா, அதனுடைய பார்வைகள் எல்லாம் நல்லா இருக்கான்றத வச்சுதான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ அந்த வகையில துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல சனி பகவானுடைய பார்வை பலமும் நல்லா இருக்கு, குரு பகவானுடைய உச்ச பலமும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. சோ மொத்தத்துல அபாயம் அபாயம் அபாயம், அதுவும் உங்க எதிரிக்கு அபாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இந்த 4 மாச காலத்தை பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு கடந்தீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி உங்களுக்கு. 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தேடி கொண்டு வெற்றி கொடிய உங்களுக்கு நாட்ட போறாரு. கவலையே படாதீங்க, நல்லதே நடக்கும். இப்போ நீங்க கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல அவங்களுடைய வாழ்வியல் அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி இருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை சாதகமாக இருந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அந்த அளவு சரியாக இல்லை. 138 நாட்களுக்கு சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஜூலை 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11 வரை 138 நாட்களுக்கு சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனமாக இருத்தல் வேண்டும். உழைப்பு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தடங்கலாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு உண்டாகலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கு நோய் நொடிகள் வரலாம். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். ஏனென்றால் துலாம் ராசி நண்பர்களுக்கு 5இல் ராகு, 6இல் சனி வக்கிரம், 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார், 9இல் புதன், 10இல் சூரியன் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது. ஆக பிள்ளைகளால்
சற்று செலவு உண்டாகும். சற்று மன உளைச்சல் தங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நேரடி கண்காணிப்பு தேவை. தொழிலாளர்களை தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்கள் அனைத்தும் சற்று சுணக்கமாக இருக்கும். அரசியல் துறை என்பவர்களுக்கு பரவாயில்லை, கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் விவசாயத்தில் சற்று தொய்வு நிலை உண்டாகும். பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது. விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். ஆக கலைஞர்களை பொறுத்தவரை புது பல வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். இருக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சி நடத்த பிரியப்பட்ட நடிகர் நடிகைகளுக்கு சற்று கால தாமதமாகலாம். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கோயிலுக்கு சென்றால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மூன்றையும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வருகிறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி சமீபத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய இறுதியில நம்ம ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இடையில ஒரு அற்புதமான நிகழ்வு. நீண்ட தூரம் பயணத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி தான். நீண்ட தூர பயணங்கள்ல ஓய்வு கிடைத்தால் எவ்வளவு மனதுக்கு உடலுக்கு நிம்மதி. அந்த மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 வருட காலம் அவருடைய பயணம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் செய்த கர்மாவுக்கு ஏற்ற பலனை அவர் துல்லியமாக தந்து விடுவார். அதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. அப்படிப்பட்ட சனி பகவான், கர்மாவினுடைய பலனை தரக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார். வக்ர நிலையை அடைகின்றார். ஜூலை மாதம் 26, 27 ஒரு வக்ர நிலையை அடைகின்றார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு பெரிய மாறுதல் தாங்க. காரணமும் ராசி விட்டு ராசி, கண்டம் விட்டு கண்டம் தாவுற மாதிரி இல்லாம அந்த ராசிக்குள்ளேயே, மீனத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகின்றார். கிரகங்களுடைய ஒரு சிறு அசைவுமே நம்முடைய வாழ்வை நகர்த்தி விடும். மிகப்பெரிய திருப்பங்களை தந்துவிடும். நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்ம இயங்கி கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை பேருக்கு திறமையும் அறிவும் இருந்தாலும் அடைய முடியுமா? அரசியல்ல கடுமையா போராடினா கூட அந்த நிலையை அடைய முடிந்தவர்கள் எத்தனை பேர்கள்? ஆன்மீகத்துல எத்தனை பேர் தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சாதித்திருக்கிறார்கள்? எல்லாம் கர்மாவினுடைய பலன் தான். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த வகையில் இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுமா? இடத்தை திரும்ப பெற்று விடுவோமா? சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம் இல்லையா? அந்த வகையில இந்த சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ரோக சனியாகத்தான் பலன் தந்து கொண்டிருக்கின்றார். ரோகம் என்றாலே உடல் ரீதியான பாதிப்பு தான். ஆனா உடல் ரீதி மட்டுமல்ல, மன ரீதியான சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தி வந்த துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். துலாராசி அன்பர்களே, ஒரு நல்ல ஒரு மாற்றம் தாங்க. அருமையான மாற்றம். எப்போ எப்படி என்று கலங்கி நின்ற வாழ்க்கைக்கு, தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த துலாம் ராசியில இப்ப நடைபெற்ற சனி வக்ர பயிற்சி. அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்க ரோக சனியாக இருக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். உடல் ரீதியா மன ரீதியா நீங்க ஒரு தெளிவடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். நல்லது கெட்டது புரிபடாத ஒரு புதிராக இருந்த உங்க வாழ்க்கைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான். குறிப்பா சொல்ல போனா ஒரு மனிதனுக்கு அடிப்படையே பொருளாதாரம் தானே. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு
அதே நேரத்தில் நண்பர்களால நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமும் இதுதான். குறிப்பா சொல்ல போனா தொழில புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வதற்கும், புதிய முயற்சிகள் செய்வதற்கும், புதிய முயற்சிகளில் ஏற்பட்டு வருகிற தடைகள் பிரச்சனைகள் படிப்படியாக மாறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சனி வக்ர பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் தான். காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட கசப்புகளை கடந்து விடக்கூடிய, பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் சனி பகவான் தருகின்றார். சனி பகவானால எந்த காலத்திலையும் பலனை அனுபவிக்க முடியாமல் தவித்த உங்களுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பார், இவன் தடுத்தால் யார் கொடுப்பார் என்பது இவனுக்கு சரியா அமையும். என்னுடைய ஜோதிட அனுபவத்துல அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் ரோக சனின்னு பொதுவா சொன்னா கூட நாக்குல சனி வாக்குல சனி. துலாம் ராசிக்கு கவனமாக இருந்து விடுங்கள். நீங்க நன்மையே சொன்னாலும் நன்மையே செய்தாலும் உங்களுக்கு எதிராகத்தானே இத்தனையும் திரும்பி வந்தது. எத்தனை பேருக்கு தோள்களில் தூக்கிட்டு போயிருந்தீங்க, எத்தனை பேருக்கு உதவி செய்தீர்கள், எத்தனை பேருக்கு ஏணியாக இருந்தீர்கள், படிக்கட்டியாக இருந்தீர்கள், அத்தனையும் பலனற்று போய்விட்டது. அந்த நிலை மாறும். குறிப்பா சொல்லப்போன எதிரிகளை துவம்சம் செய்ய போகின்ற ஒரு காலம், எதிரிகளே இல்லாத ஒரு காலகட்டம். நான் சொன்னது முன் வருகின்ற எதிரிகள் மட்டும் மன ரீதியான எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுக்கு 3 பலம் என்று சொல்லுவேன் அடிக்கடி. தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3 பலமும் இணைந்து தவித்தவங்களுக்கு 3 பலத்தையும் திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி. பூர்வ புண்ணிய சனியினுடைய அற்புதங்கள் இப்ப நிகழ தொடங்குகின்றன. குறிப்பா சொல்ல போனா துலாத்திற்கு அதிர்ஷ்டப்படை எப்பொழுது ஒழியும், கடன்கள் எப்பொழுது தீரும், அது தீருவதற்கான ஒரு நல்ல தருணம். ஒரு மனிதனுக்குங்க காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். அக்காலம் இக்காலம் தான் இந்த சனி வக்ரபடிச்சு காலம். குறுகிய காலமாக இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி நகர்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் அமைத்து தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. 6ஆம் இடத்து சனி வக்ரமாவதனால் தீராத நோய்களும், நீண்ட நாள் இடித்தெடுத்த நோய்களும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையும் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கே சென்று விடுகின்றது. இதெல்லாம் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் இந்த காலகட்டம். வாங்கிய கடன்களை எளிதில் அடைப்பதற்கும், புதிய கடன் வாங்காமல் இருப்பதற்கும், ஒரு பொறுப்பான பதவியில் அமர்வதற்கும் ஒரு பொற்காலம் இந்த சனி வக்ர பயிற்சி காலம். துலாம் ராசிக்கு உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்தீர்கள் அல்லவா? அந்த இடமாற்றம் ஏற்படும். திருமணம் பொறுத்த வரைக்கும் கலத்திரம் சொல்லுவாங்க. கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறுவதை பார்க்கலாம். அதனால சிலர் விவாகரத்தை நோக்கி நகர்ந்திருப்பார்கள். கவலைப்படாதீர்கள். தன் தவறை உணர்ந்து எதிர்காலம் நினைத்து விலகியவர்களும் விரும்பி வருகின்ற ஒரு காலமாக அமையும். தலைக்கு மேல் வந்த பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போவதை உணர்வீர்கள். அதாவது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இங்க துன்பமும் துயரமும் 2 இடத்துல தான் வரும். ஒண்ணு தொழில வரும், இல்லைன்னா வாழ்க்கையில வரும். அந்த 2ஐயும் இணைந்து தலைமறைவான வாழ்க்கை வாழ்கிற சில சூழ்நிலை இந்த துலாம் ராசியில் சிலருக்கு அமையும். கவலைப்பட வேண்டாம். அந்த நிலை மாறும். உங்களுடைய திறமையும் அறிவும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அமைகின்றது. கவனமாக இருந்து விடுங்கள். எதுக்கு கவனம் சொன்னா, சனி வக்ர பயிற்சி எல்லாமே இருக்கின்றது. இல்லாத நிலையை தானே சந்தித்தீர்கள். அந்த நிலை மாறும். காரணம் என்னன்னா, பேசுகின்ற பேச்சில கவனமா இருங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்துல கவனமா இருங்க. எதையும் கொஞ்சம் இந்த 137 நாளுக்கு ஆற போடுங்க. முன்ஜாமீன் தருவதோ, நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி கவலையில் ஆழ்ந்து விட வேண்டாம். நல்ல ஒரு தருணம், அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், மகா கணபதி. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சனி வக்ர காலத்துல 3 தெய்வ வழிபாடு நம்மை காப்பாற்றும். ஒண்ணு மகா கணபதியினுடைய வழிபாடு, இல்லது அனுமனுடைய வழிபாடு. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருத்தணி பாதசனீஸ்வர ஆலயம் சென்று வழிபடுதல். இந்த 3ல எது உங்களுக்கு வாய்ப்பா அமையுதோ அந்த 3ஐயும் சென்று வழிபாடு செய்யுங்கள். அதுவும் முடியலையா, வீட்டுல ஒரு பிள்ளையாரை பிடித்து வையுங்கள். ஒரு வெற்றிலையில சாணியிலேயோ சந்தனத்திலேயோ மஞ்சள்லையோ பிள்ளையாரை பிடித்து குங்குமம் வைத்து தினமும் அருகம்புல்லை வைத்து வழிபாடு செய்தீர்களானால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமையை நோக்கி உங்களை நகர்த்துகின்ற ஒரு காலம். திரும்பவும் சொல்றேங்க, காலம் குறுகியது தான். ஆனாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி விட்டால் கடந்த கால கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாடுவதற்கான ஒரு அருமையான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கான காலம் இந்த காலமாக அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, சில அற்புதங்கள் நிகழக்கூடிய நிகழ்வையும் உங்கள் வாழ்க்கையில இந்த சனி வக்ர பயிற்சி அமைதி தருகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் இருக்கக்கூடிய வழக்குகளில முழுமையான வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை தருகின்ற ஒரு வாய்ப்பு, சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் கூடிய ஒரு நல்ல நிலையும் அமைத்து தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில வெற்றி கிடைக்கும்.
ஒரு நல்ல தொழில் தொடங்கணும்னு ஒரு கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையும். அதே எத்தனை நாளுக்கு தான் நம்ம அடிமை தொழில் செய்ய போறோம்? நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா? குருவிக்கு கூட கூடு உண்டல்லவா? அந்த வகையில புதிய தொழில் முயற்சிகள் அமைப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா சில பேர் தாய் மாமன் வழியில சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அது தலைக்கு வந்தது தலைப்போயோடு போச்சு என்பதை போல அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கையில பணம் புழங்கினாலும் கூட சுப செலவுகள் துரத்தும். அந்த சுப செலவுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய செலவு தானே வரக்கூடாது. அந்த வகையில சுப செலவுகளை சந்திக்கின்ற சுப செலவுகளினால் சில சந்தோஷம் பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே நேரத்துல கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல சக ஊழியர்களால சில மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அந்த நிலை மாறுகின்ற நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு உங்களுக்கு அமைத்து தரும். குறிப்பா சொல்ல போனா நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா போங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருந்து விட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்துல 12 ராசி 27 நட்சத்திரத்துல நல்ல மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. ரொம்பவும் சொல்கின்றேன், 3 பலமும் ஒருகை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு. அதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டத்துல சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தருகின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்குமா? துலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கடன் நோய் இதனால்தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சனி பகவான் ஆல்ரெடி அவங்களுக்கு ரோக சனியா வந்துட்டார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனியே முடிவு பண்ணிட்டாரு. அவர் ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின் போது துலாமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் கொடுக்கதான் போறாரு. கண்டிப்பா. ஆனா இந்த விஷயம் நம்ம சொல்லும் போது ஒரு சில துலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா இன்னும் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் சுய ஜாதகத்துல தசநாதன் வலு இல்லாம இருக்கலாம், இல்ல தசநாதன் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும்மா தசநாதன் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா 100% நடக்கும், இல்லைனாலும் 40% நல்லது அப்படின்றது இருக்கதான் செய்யும். அப்ப சுயஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. நல்லது. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா இது வரைக்குமே நல்லது நடக்கல. ஆனா இதுக்கு மேல சனி இப்ப வக்ர வேற அடைஞ்சிருக்காருன்றீங்க. அப்ப வந்து எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லம்மா. காரணம் என்ன அப்படின்னா சனி ரோக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை படுறதுனால அவரு பாட்டுன்னு உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. 2028 வரைக்கும் நல்லதுதான் செய்ய போறாரு, கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல முதல் 100 நாட்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்ச சனி என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா, துலா ராசி அன்பர்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன் சனி பகவான். 4ஆம் பாவம் சுகஸ்தானம், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அப்ப சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்ற பட்சத்துல துலாமுக்கு எப்பயுமே நீட்டா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், லவபிளா இருக்கணும். எல்லாமே காலபுருஷனுக்கே 7 லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். லவ் பண்ணி தெரியாத, அதாவது லவ் பண்ணாம தெரியாத பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஒரு காலகட்டத்துல இந்த 70s 60s கிட்ஸ்ல என்ன வீட்டுல சொன்னவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 80sல இருந்தே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க யோசிப்பாங்க, நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட், அவங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் அப்படி இருந்தாலும் எப்பயுமே கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. நம்ம வந்து நிறைய விஷயம் யோசிச்சிருந்திருப்பாங்க. கார்னா நல்ல லக்ஸரியஸான கார் இருக்கணும், வீடுன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டெக்கார்டு, ஒண்ணு பங்களாவா இருக்கணும், இல்ல சின்ன வீடா இருந்தா கூட ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். ராசியாதிபன் சுக்கிரன் போது எங்களுக்கு அழகு ஆப்வியஸ்லி பிடிக்கும். அது ரிஷபமா இருந்தாலும் சரி, துலாமா இருந்தாலும் சரி. ஆனா பிஹேவியர் ஆட்டிடியூட்ல ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் வேற. இவங்க வந்து சனி உச்சமடையக்கூடிய ராசி, ஆண் ராசி அப்படி இருந்தாலும் இவங்களோட கொஞ்சம் அந்த டாமினேஷன் இருக்கும். ரிஷபத்துக்கு அது இருக்காது. அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வீடா இருந்தா கூட அது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டா இருக்கணும், உள்ள நுழைஞ்சு சும்மா அழகா அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை வாழணும், மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் தான், மத்தவங்களுக்கு எடுத்து அடிச்சு பிடிச்சலாம் வாழ மாட்டாங்க. அப்படி ஒரு எண்ணம் அப்படின்றது தோணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. எங்க அம்மா ஆல்ரெடி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னை விட்டு விலகிட்டாங்க. ஆனா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா விலகிட்டாங்களேன்னு அவங்கள விட்டு நானும் விலகிட்டேன். ஆனா எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு விலகிட்டாங்க. நம்ம பார்த்து வளர்த்தோம், பொண்டாட்டி வந்தோடனே நம்மள கண்டுக்கவே மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமா, அப்படி கஷ்டப்பட்டு விலகிட்டாங்க. அப்ப எங்க அம்மா என் கூட இருந்து எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க அம்மா என் கூடவே தான் இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதனால எங்க அம்மாக்கு என் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்க அம்மா என் கூட முதல் மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி பலவிதமான யோசனைகள் அவங்களோட கம்ஃபர்ட் குறித்து இருக்கு அப்படின்னா சில ஆசைகளை இந்த காலகட்டம் சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். ஃபர்ஸ்ட் பிளஸ். 2வது பிளஸ் என்ன, 5ஆம் பாவத்துக்கும் அதிபர், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபர். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க, குழந்தை பிராப்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. என் பொண்டாட்டி விட மாட்டேன்றான். என் பிள்ளைங்களாம் என்னத்த போய் வேண்டாம் அப்படின்ற. நான் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு இந்தியால வந்து செட்டில் ஆகணும்னு ஆசை, என் மக்களோட இருக்கணும்னு ஆசை. இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இருக்கும். அப்படின்னா அதுல சில இது தெரியும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாட்டிஸ்ஃபையா தாங்க இருக்கோம். எங்க குழந்தைங்க, முக்கியமா என் பொண்ணு தேவையில்லாத ஒரு பையன். நாங்க வந்து ஜாதி மதம் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்க பார்க்க மாட்டோம். ஆனா நல்ல குடும்பமா இருக்கணும் ஆ. இல்லையா? என் பொண்ணு அங்க போச்சுன்னா அந்த குடும்பத்துல அந்த பொண்ணால வாழக்கூட முடியாது. ஏன்னா தப்பான குடும்பம். ம். பையனே வந்து பாத்தீங்கன்னா சில பல வஸ்துக்களுக்கு அடிமையாயிருக்கான். அப்பா பையனோட அப்பாவே சொல்றாரு, வேண்டாம் உங்க பொண்ணு நல்ல பொண்ணு, எதுக்கு இங்க வரீங்க ஆமா அப்படின்னு சொல்றாரு. பொண்ணு ஏதாவது மனசு மாத்தி கூட்டிட்டு போயிடுங்க, என் பையன் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அதை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல யோசனைகள் இருக்கு அப்படின்னாமா, பல ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறிடும். லவ் ஆனா உனா லவ் பிரேக்கப் ஆகுது. எனக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு, ரொம்ப நல்ல பிள்ளை. ம். அந்த பிள்ளை வந்து வாழ்க்கையில திரும்பி வந்தா நல்லா இருக்கும். என் லைஃப்ல ஒரு பையன் வந்தா, ரொம்ப நல்ல பையன். நான் தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டேன் அவன்கிட்ட. தேவையில்லாம வந்து எனக்கு அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு நானே காரணமா இருந்தேன். அந்த பையன் வந்தா நல்லா இருக்கும். யூஜி எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேன். எஃப்எம்ஜி நான் ஃபாரினுக்கு போறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன். கிளியர் பண்ணவே இல்லை. பண்ணா நல்லா இருக்கும். இப்படி நிறைய ஆசைகள் கண்டிப்பா இருக்குல்லம்மா, இருக்கும். சில ஆசைகள் நிறைவேறும். புரியுதாம்மா? எல்லாமே நிறைவேறணும்னு இல்லல்ல. சனி கொடுக்க மாட்டாருமா, சனி கொடுக்க மாட்டாரு. சிலதுதான் அதுதான் கொடுப்பாரு. சிலதுதான் நடக்கும். அதுக்குன்னு ஆமா. எனக்கு எல்லாமே நடந்துரும் நல்லா கான்பிடென்ட்டா இருக்காது. எல்லாமே நடந்தாலும் நிம்மதி இருக்காது. ஆ, நம்ம correct. போராடி வாங்கணும். எது ஒண்ணு கிடைக்குது அப்படின்னாலும் அதனோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் தெரியணும். அப்படின்னாலே நம்ம போராடி தான் வாங்கணும். கண்டிப்பா மேம். போராடி வாங்கல, நம்ம உழைக்காம ஈஸியா நம்மளுக்கு- வந்துருச்சு. ஆமா அதனோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. உழைக்காம கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட மதிப்பும் தெரியாது, அது நம்மளுக்கு நிலைக்கவும் நிலைக்காது. அதுதான் உண்மை இல்லையா? சரி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அழற புள்ளைக்கு பால் கொடுப்பா அப்படிம்பாங்க. ஆமா. அழவே இல்லைன்னா நீ தூக்கி வச்சு பால் கொடுப்பாட்டிங்கன்னா அது வாந்தி தான் எடுக்கும் அந்த கதை. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கொடுக்கக்கூடிய பலன்கள் இது. கண்டிப்பா. அப்ப அந்த ஒரு 100 டேஸ் இது கொடுப்பாரு. கடைசி 40 டேஸ் ம். வக்ரகதி அப்ப என்ன பண்ண அடைஞ்சிருக்காரு. போறாரு? ஆமா குருனோட உச்ச பார்வை இல்ல. அப்ப என்ன ஆகும்? ஃபேமிலியில சில வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், முக்கியமா கம்ஃபர்ட் குறித்து. நீ வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடு வாங்கி கொடுத்த, இந்த வீடு என்ன நல்லாவா இருக்கு, எது வீட்டுக்கார பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை அப்படின்ற ஒரு சண்டை. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா தூக்கி கூட்டின்னு வந்துட்டோம் வீட்டுக்கு, வந்த உடனே திருப்பி அது ஆரம்பிக்குது அது வேலை. ஆ, புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி அந்த போன பிரச்சனைகள் லைட்டா திரும்பி திரும்பியும் வர வர மாதிரி தோணும். பெருசா யோசிக்க வேணாம். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சவால்களை வெல்லும் காலம் இந்த 40 நாட்கள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களை சுத்தி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும். துலாம் எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடியவங்கம்மா. ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. சனியே உச்சமடைகிறான் அப்படின்னும் போது நான் எப்பேற்பட்ட எனக்கு எனர்ஜி இருக்கும், எப்பேற்பட்ட திறமை இருக்கும். கண்டிப்பா. சோ எந்த சேலஞ்சஸா இருந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை தகர்த்து எறிவாங்க. இந்த காலகட்டம் சவால்களை தகர்த்தெறியும் காலம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். துலாம் ராசிக்காரர்கள் இதை கேட்கும்போது அப்பாடா அப்படின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுளை வணங்கலாம்? துலாம் எப்பயுமே வந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதுமா. மகாலட்சுமி தாயார முடியும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரை வரும், அதே மாதிரி திருப்பி ஈவினிங்கும் சுக்கிர ஓரை வரும். ம். அந்த சுக்கிர ஓரையில மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். துலாம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில சனி வந்து நிறைய விஷயங்களை கொடுக்க போறாரு. சோ அதனால நிம்மதியா இருங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.